எதனால் இந்த ரெப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் நமக்கு எங்கேருந்து வருது, எந்த சூழ்நிலையினால் வருது, அதுக்கு எப்படி நாம் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கணும், அது பாசிட்டிவ் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற 3 விஷயங்களை சிறப்பாக நான் சொல்லியிருக்கேன். நம்ம மனசில் மீண்டும் மீண்டும் ஒரு எண்ணங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்துடும், இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துடும். அதிலிருந்து நம்ம அனுபவங்கள், ஒரு வேதனைகள், ஒரு வருத்தங்கள், ஒரு கோபங்கள், ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு மன வருத்தம், ஒரு மனவேதனை, இந்த மாதிரி செயல்பாடுகள் நம்மளை வச்சு செய்யுங்க. எந்த சூழ்நிலைகள் நடந்தாலும் இறைவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை தான் செய்வார் அப்படிங்கிறத நம்பிக்கைத்தன்மை நீங்கள் வைங்க. நம்மளை ஒரு புரிதல் தன்மைக்காக தான் சில நபர்கள் மூலியமாக நமக்கு வருதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. எந்த விஷயங்கள், எந்த சூழ்நிலைகள், எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் எல்லாமே ஒரு நன்மைக்காக தான் நடக்கும். அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை விவாதிக்கலாங்க. இந்த ஒரு வீடியோ போதுங்க. நம்ம லைஃப்பில் என்ன மாற்றங்கள், நம்ம என்ன சேஞ்ச், நம்மளோட வாழ்க்கையின் முன்னேற்றம், இந்த ஒரு வீடியோவை நீங்கள் சிறப்பாக கவனிச்சிங்கன்னா 100% ரிசல்ட் வரும். வீடியோக்குள்ளே போகலாங்க. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, ரெப்படேட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னாங்க, மீண்டும் மீண்டும் வரக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சிறப்பாக பார்க்கலாம். இந்த மீண்டும் மீண்டும் அலைப்பாயும் இல்லை அடிக்கடி வரக்கூடிய எண்ணங்கள் எதனால் வருது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை பார்க்கலாம். ரெண்டாவது, இது வரதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், இது வராமல் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், இந்த 3 விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்குறோம், ஓகேங்களா? சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் செயல்படுத்துறதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் சிறப்பாக என்னுடைய நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேங்க. கட்டணங்கள்லாம் எதுவும் கிடையாது. சரி, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இந்த ரெப்படேட்டிவ் தாட்ஸ், அடிக்கடி மீண்டும் மீண்டும் அலைப்பாயும் எண்ணங்கள் எங்கேருந்து வருது? இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு ஒரு ரூட் காஸ் தெரிஞ்சால் தான் அதை நம்ம பிளாக் பண்ண முடியும். அதுக்காக எங்கேருந்து வருதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த தாட்ஸ் மீண்டும் மீண்டும் எங்கேருந்து வருதுன்னா, இப்போ வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா சில கஷ்டமான சூழ்நிலைகள் நமக்கு நடக்குது. உங்கள் பாஷையில் சொன்னீங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இந்த வேலை செய்யணும்னு நினச்சிருப்போம், இல்லை இவ்வளோ சம்பளம் வரணும்னு நினச்சிருப்போம், ஆனால் அந்த சம்பளமும் கிடைக்காது, அந்த வேலையும் கிடைச்சிருக்காது, என்ன செய்கிறதுன்னு தெரியாது. ஒரு வருத்தங்கள் நம்ம மனசில் இருக்கும். இல்லை ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நினைப்போம், அந்த பிஸ்னஸ் செய்வோம், நஷ்டமாயிடும், அந்த பணம் திருப்பி கொடுக்க முடியாது, என்ன செய்கிறதுன்னு தெரியாது. சில நண்பர்கள் வட்டாரத்தில், உறவினர்கள் வட்டாரத்தில் கை நீட்டி காசு வாங்கியிருப்போம், அதை திருப்பி கொடுக்க முடியாது, கடன் சுமைகள் அதிகமாகிடும். உடனே மனசுக்குள்ளே ஒரு 1008 குழப்பங்கள், அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியாது. ஒரு படிப்பு இதை படிக்கணும்னு நினச்சிருப்பீங்க, படிக்க முடியாது, வாழ்க்கையே இருண்டு போச்சுடா, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வருத்தப்படுவீங்க. இன்னும் சொல்லப்போனால் உறவு முறைகள், நீங்கள் நினச்சி இந்த உறவு முறை இப்படி இருக்கும்னு நினச்சி பழகிருப்பீங்க, ஆனால் அந்த உறவு முறை பல துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் சொல்லலாம். ஒரு அக்கா தங்கை உறவு முறைகள், ஒரு பேரண்ட்ஸ்க்கும் பசங்களுக்கும் உள்ள உறவு முறைகள், ஒரு சொத்து பிரச்சனை, இந்த மாதிரி பல சூழ்நிலைகள். ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, கிடச்சிட்டா நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு நினைப்பீங்க, நீங்களும் 100% எஃபர்ட் போடுவீங்க, ஆனால் ரிசல்ட் கிடைக்காது. இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில் நடக்க தான் செய்யும். இது எல்லாருக்குமே நடக்கும். என்ன ஏதோ ஒரு சூழ்நிலைகள், 2 சூழ்நிலைகள், 3 சூழ்நிலைகள் அங்கங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பிரச்சனைக்கு காரணம். அதாவது இந்த சூழ்நிலைகள் தான் நம்ம மனசில் ஒரு அந்த ரெப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்க, மீண்டும் மீண்டும் ஒரு எண்ணங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்துடும், இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துடும். அதிலிருந்து நம்ம அனுபவங்கள், ஒரு வேதனைகள், ஒரு வருத்தங்கள், ஒரு கோபங்கள், ஒரு நம்பிக்கை துரோகம், ஒரு மன வருத்தம், ஒரு மனவேதனை, இந்த மாதிரி செயல்பாடுகள் நம்மளை வச்சு செய்யுங்க. செய்தா இல்லைங்களா? கொஞ்சம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு யோசனை பண்ணி பாருங்கள். நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், வரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த ரெப்படேட்டிவ் தாட்ஸ், வரக்கூடிய மீண்டும் மீண்டும் வரக்கூடிய எண்ணங்கள் தான் நம்மளை வச்சு செய்யும். அது சும்மாவே இருக்க விடாதுங்க. இந்த எண்ணங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளாக இருக்கும். இதெல்லாம் ஆல்ரெடி நடந்த நிகழ்வுகளாக தான் இருக்கும். ஏற்கனவே ஒன்று வேலை செஞ்சுருப்பீங்க, வேலை கிடச்சிருக்காது, இன்றைக்கி வேறு வேலை தான் செஞ்சிட்ருப்பீங்க, ஆனால் அந்த எண்ணம் உங்களை போட்டு கொண்டுக்கிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஒரு பிஸ்னஸ் செஞ்சுருப்பீங்க, லாஸ் ஆகிருக்கும், இருந்தாலும் அந்த பணத்தை கட்ட முடியாது, உங்களை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு உறவு முறை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும், ஆனால் இன்றைக்கி அதை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கும்.
அந்த பிரச்சனை உங்கள் மனசை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் இந்த ரெப்படேட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீண்டும் மீண்டும் அந்த எண்ணங்கள் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளிலிருந்து தான் உங்களை வச்சு செய்யும். இதுதான் இயற்கை. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள், அதனோட துரோகங்கள், நம்பிக்கை இழப்பு, ஒரு அவமானம், ஒரு கெட்ட விஷயங்கள் தான் உங்கள் மனசை பாதிச்சுக்கிட்டே இருக்குது. இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்குங்களா? இதுதான் 100% நமக்கு காரணம். அந்த எண்ணங்கள் நம்ம மனசில் வரத்துக்கு காரணமே ஏற்கனவே நடந்த கெட்ட நிகழ்வுகள் அப்படின்னு உங்கள் பாஷையில் சொல்லலாம். என்ன செய்யும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளை வச்சு செய்யுங்க. அந்த எண்ணங்கள் வர 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 ஒரு சினிமா மாதிரி நம்மக்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும். அவங்க இப்போ கூடவும் இருக்க மாட்டாங்க, பக்கத்தில் இருக்க மாட்டீங்க. ஆனால் உங்கள் லைஃப்பில் அதோடைய சினிமா மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே உங்களை வச்சு செய்யும். ப்ரெசண்ட்டில் எந்த வேலையுமே செய்ய விடாது. சரி, ஓகே, அது நடந்துருச்சு, இப்போ நான் என்ன செய்யணும்? உங்களால் செய்ய முடியாது. காரணம், அந்த ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள், அந்த கெட்ட நிகழ்வுகள், அந்த அவமானங்கள், அந்த நம்பிக்கை துரோகங்கள் நம்மளை ப்ரெசண்ட்டில் இருக்கிற வேலையை செய்ய விடாது. நம்மளை சோம்பேறித்தனமாக்கும். நம்மளோட அடுத்த வளர்ச்சியை அது தடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ புரியுதுங்களா? இந்த ரெப்படேட்டிவ் தாட்ஸ்னால் எதனால் வருதுங்கிறத ஃபஸ்ட்டு உணர்ந்துக்குங்க. இது வரதுனால என்ன சார்? இது வந்தால் வந்துட்டு போகுது. இது வரதுனால என்ன ட்ராபேக்ஸுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா, மூணாவது விஷயம், இது வராமல் இருக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வந்தால் என்ன என்னால் செய்ய முடியல. நிறைய பேர் இப்போல்லாம் சொல்லுவீங்க, சார் ஒரு சின்ன விஷயங்கள் இதை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது சார். இந்த பஸ்ஸில் ஏறலான்ட்டு இருக்கேன் சார், ஆனால் ஏறிட்டா ஏதாவது ஆயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம் இருக்குது சார். எனக்கு ஒரு வேலை இருக்குது, வேலை செஞ்சால் என்னால் பணம் சம்பாதிக்க முடியுமா முடியாதாங்கிற வருத்தங்கள் இருக்குது சார், வேதனைகள் இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறீங்க. காரணம் எல்லாமே இந்த ரெப்படேட்டிவ் தாட்ஸ் தான். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அந்த தாட்ஸ் எதனால் வருதுன்னு பாருங்கள். ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் உங்கள் கண்ணு முன்னால் ஸ்க்ரீனில் சினிமா மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு என்ன தெரியுங்களா ஆகும்? இது எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறது தான் ரெண்டாவது பார்ட். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த நடந்த வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறீங்க. அந்த எண்ணங்கள் வருது இல்லைங்க, அதுக்கு ஒரு சக்தி கொடுக்குறீங்க. இல்லை அந்த எண்ணங்களை ஒரு சப்போர்ட் பண்ணுறீங்க. இல்லை அது மேலே நீங்கள் கவனம் செலுத்துகிறீங்க. எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை மேலே ஒரு கவனம் செலுத்துகிறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் செயல்பட்டாலே அந்த எண்ணங்கள் உணர்வுகளாக மாறுது. அந்த உணர்வுகளாக மாறும் பொழுது, ஏன் உணர்வுகளாக மாறுது? அந்த அளவுக்கு நீங்கள் அது மேலே அட்டென்ஷன் கொடுக்குறீங்க, கவனம் கொடுக்குறீங்க, அதை சக்தியை நீங்கள் செயல்படுத்துகிறீங்க. ஸோ அந்த செயல்படுத்தும் பொழுது, அந்த உணர்வு ரீதியாக நீங்கள் உங்கள் மனசு பாதிக்கப்படும் பொழுது, ஒரு கோபங்கள், வருத்தங்கள், வேதனைகள், துக்கங்கள், மன உளைச்சல்கள், ஒரு வெறுப்பு, அடுத்த ஸ்டேஜ் பைத்தியம், இதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் பய உணர்வு. இதனால தாங்க இந்த பய உணர்வே வருது. இப்போ புரியுதுங்களா? ஸோ ஒரு சிம்பிளாக ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லாம் அசை போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அந்த எண்ணங்கள் உணர்வுகளாக மாறி வாழ்க்கையே கேள்விக்குறி அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு நம்ம வந்துடுறோம். இப்போ என்ன செய்யணும் அப்படிங்கிறத செய்ய முடியாத அளவுக்கு டிசைட் பண்ணுறதே அந்த ரெப்படேட்டிவ் எண்ணங்கள் உணர்வுகளாக மாறி நம்ம மனசில் நம்ம செயல்படுத்துறதுனால தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் சொல்லப்போனால் அது ஒரு எப்படி நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ எதனால், எங்கேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, எதனால் அது டெவலப் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அது வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும், இதை நீங்கள் தெரிஞ்சால் போதுங்க. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சூப்பராக இருக்கலாம். நம்ம தேவைகள் 100% சிறப்பாக நடக்கும். இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணங்கள், ரெப்படேட்டிவ் தாட்ஸ் நம்ம மனசில் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளாம் என்ன நினைக்கிறோம், அதுக்கு ஒரு சக்தி கொடுத்துட்றீங்க, அதுக்கு ஒரு உருவம் கொடுத்துட்றீங்க, அதை கேட்க ஆரம்பிச்சிடுறீங்க, அதுக்கு ஒரு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அதை கண்டுக்காதீங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, உங்களை யாருமே கவனிக்கலை, தண்ணி கூட கொடுக்கல, 1 மணி நேரம் அந்த வீட்டில் இருக்கிறீங்க, தண்ணி குடிங்கன்னு கூட தண்ணி கொடுக்கல. அந்த வீட்டுக்கு நீங்கள் போவீங்களா? அடுத்த தடவை கூப்பிட்டா, ஐயோ அவங்க வீட்டுக்கெலாம் நான் வரமாட்டேன், அவங்க வீட்டில் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க, 2 மணி நேரம் இருந்தால் தண்ணி கூட குடிக்க சொல்ல, நம்ம சொல்லுவோமா? இதுக்கு பேர் என்ன? அன்விசிட்டட் கெஸ்ட். அதாவது விருந்தாளியை நம்ம கூப்பிடாத விருந்தாளின்னு அர்த்தம். ஸோ அந்த எண்ணங்கள்லாம் வருது இல்லைங்க, அதெல்லாம் கூப்பிடாத விருந்தாளிகள் அப்படின்னு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிக்கங்க. ஏற்கனவே நடந்து போச்சு, அந்த விஷயங்கள்லாம் நடந்துருச்சு, அதோட இம்பேக்ட் தான் வருது. நீங்கள் அதை கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் அந்த விருந்தாளியை சாப்பாடு போட்டு டீ காஃபி கொடுத்து அது கூட பேசாதீங்க. இதுதான் ஃபஸ்ட்டு செயல்பாடுகள். ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்பான்ஸ் கொடுக்காம, அதுக்கு ஒரு உருவம் கொடுக்காம, அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா பார்த்துட்டு அடுத்த தடவை உங்களுக்கு வராது. நீங்கள் எப்போ ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ, ப்ரெசண்ட்டில் செய்கிற வேலை ஒழுங்காக நடக்காது, உங்களால் லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியாது. அதே சிந்தனையில் நீங்கள் இருந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். புரியுதுங்களா? ஸோ இதுலேருந்து நான் எப்படி வெளியில் வரணும், அது 3வது பார்ட்.
இது பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு கதையை பார்க்கலாம். அப்போவாது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். ஒரு ஊரில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் வந்து சாமி கும்பிடுவாங்க. சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு ஊருக்குள்ளே சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கோயிலில் ஒரு தோட்டக்காரன் இருக்கார். அவர் தான் அந்த கோயிலை தினமும் சுத்தம் செய்வார். சுத்தம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போயிடுவார். சாயந்தரமான உடனே ஒரு தடவை சுத்தம் பண்ணுவார். அந்த இறைவன் மேலே ரொம்ப பக்தி அவருக்கு. அப்படியே சாமி கும்பிட்டுக்கிட்டே அப்படியே க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறார். கோயிலை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறார். அப்போது அந்த தோட்டக்காரன் சொல்கிறான், மனசுக்குள்ளே நினச்சிக்கிறார், இந்த இறைவன் எவ்வளோ பெரியவர், எவ்வளோ பேர் கஷ்டங்கள் நஷ்டங்கள், இவ்வளோ பிரச்சனை அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு செயல்படுத்துகிறாரு. ரொம்ப சாமர்த்தியம் வேணும். இப்படி தான் செயல்படுத்துகிறாருன்னே தெரில. நமக்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டால் கூட நம்மளால் சமாளிக்க முடியல. எப்படி தான் இந்த இறைவன் சமாளிக்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பக்தியோடு கூட்டிகிட்டு இருக்கார். அந்த நேரத்தில் அந்த இறைவன் வரார். கதை தானே, என்னப்பா என்ன யோசனை பண்ணுறேன்னா, இல்லை இவ்வளோ பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கிறீங்க, அவன் ஒவ்வொரு பிரச்சனையில் வரான், எல்லாத்தையுமே கேட்குறீங்களே, எப்படி தான் நீங்கள் சமாளிக்கிறீங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த இறைவன்கிட்ட அந்த தோட்டக்காரன் கேட்குறான். சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, சரி ஒரு நாளைக்கு நீ வந்து இறைவனாரு, நான் வந்து தோட்டக்காரனாக இருக்கேன், எப்படின்னு நீ ஃபேஸ் பண்ணிப்பார், உனக்கே புரியும் அப்படின்னு சொல்கிறார். இவனுக்கு ஒன்றுமே புரியல. இல்லைங்க இறைவா, நான் சும்மா தான் சொன்னேன்னா, இல்லை பரவாயில்ல, நீ இன்றைக்கி வந்து இறைவனாரு, ஒரு நாளைக்கு இரு, அடுத்த நாள் நான் வந்து இறைவனாக போயிடுறேன், நான் இன்றைக்கி தோட்டக்காரனாக இருக்கேன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இடத்த மாற்றிடுறாங்க. சூட்சமமாக அந்த தோட்டக்காரன் இறைவனாக அந்த கோயிலுக்குள்ளே போயிடுறாரு. அந்த இறைவன் தோட்டக்காரனாக தன் வேலையை செஞ்சிட்ருக்காரு. அந்த நேரத்தில் ஒரு பணக்காரன் அந்த கோயிலுக்கு வரான். நிறைய பணங்கள் சூட்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வரான். சாமி கும்பிட்டுட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தட்சணை போட்டுக்கிட்டு உண்டியலில் போட்டுட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடுறார். இந்த தோட்டக்காரன் இறைவன் ரூபத்தில் இருக்கிறவர் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறார். போகும்பொழுது ஒரு பையை விட்டுட்டு போயிட்டான் அந்த பணக்காரர். போனதுக்கப்புறம் ஒரு பிச்சைக்காரன் வரார். இறைவா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் பொண்டாட்டி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கு, உணவே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தான் நான் ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், என் பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிறாங்க, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, எனக்கும் சரியாக வேலை அமையலை, என்ன செய்கிறதுனே தெரில, நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ஏதாவது ஒரு உதவி செய், ஒரு வேலையை கொடு, ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ஒரு பணத்தை கொடு அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கான். புலம்பிகிட்டு இருக்கும்போது அந்த பையை பார்க்குறாரு. பையை திறந்து பார்க்கும்போது அதில் கட்டுக்கட்டாக பணம் இருக்குது. உடனே இறைவன்கிட்ட சொல்கிறார், இறைவா, நான் கஷ்டப்பட்டு கேட்டேன், நீயே கொடுத்த பணமாக நான் நினச்சிட்ருக்கேன், ஃபஸ்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், பசங்களுக்கெல்லாம் சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறார். 3ஆவது ஒரு நபர் வரார். அவர் பார்த்திங்கன்னா அந்த கப்பலுக்கு கேப்டன். அவர் அன்றைக்கி நைட்டு வந்து கப்பல் போனால் ஒரு 6 மாதம் பயணம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் வருவார். அன்றைக்கி நைட்டு வந்து கப்பல் பயணம் அவர் கேப்டனாக இருக்கிறதுனால போகிறதுனால வந்து இறைவனை ப்ரே பண்ண வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அந்த பண மூட்டை இழந்த அந்த பணக்காரன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு போலீஸை கூட்டிகிட்டு அந்த கோயிலுக்கு வரார். சொல்கிறார், இந்த இடத்துல நான் இங்கே தான் பணத்தை வச்சுருந்தேன், இங்கே தான் மிஸ் ஆகிருக்கு, இவன் தான் எடுத்திருப்பான், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த கேப்டனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே இந்த சாமிக்கு அடங்கலை. ஏன்னா நடந்த உண்மைகள் எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன நடந்ததுங்கிறது அந்த தோட்டக்காரன் அந்த சாமி ரூபத்தில் இருக்கிறவருக்கு எல்லாமே தெரியுங்கிறதுனால டக்குன்னு வெளியில் வந்துடுறாரு. வந்துட்டு, இல்லைங்க, இந்த கேப்டன் எதுவுமே செய்யலை, அவரை ரிலீஸ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிவிட்டு வேகமாக கடைவீதி பக்கம் போகிறாரு. அங்கே போகும்பொழுது அந்த பிச்சைக்காரன் பணத்தை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கான். இவர் தாங்க உங்கள் பணத்தை எடுத்தாருன்னு சொல்லி காட்டுறாரு. போலீஸ் உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பணத்தை பிடிங்கி அந்த செல்வந்தர்கிட்ட கொடுத்துட்றாங்க. போயிட்டாங்க. ஸோ பிரச்சனை முடிஞ்சுதா? இந்த தோட்டக்காரன் நினச்சிக்கிறான், நான் கரெக்டான செயலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி. இறைவன் அதுக்கப்புறம் சாயந்தரம் வராரு. இறைவா, நான் இந்த செயலை சூப்பராக செஞ்சுட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உண்மையிலுமே ரொம்ப நிறைவாக இருக்குன்னொடனே அப்போ அந்த இறைவன் சொல்கிறார், இல்லை மானிடனே, தோட்டக்காரனே, மிகப்பெரிய மிஸ்டேக்கை பண்ணிட்டேன். அந்த செல்வந்தர் நிறைய கர்ம பலன்களை, எதிர்மறையான கர்ம பலன்களை வச்சுருக்கிறாரு. அதனால் அந்த பணத்தை இழந்தால் தான் அந்த கர்ம பலன்களை அழிக்க முடியும். அதுக்கு அந்த ஏழைக்கு அந்த பணம் போய் சேர்ந்ததுன்னா அவரோட கர்ம பலன்கள்லாம் அழிஞ்சிருக்கும். ஆனால் நீ அதை வந்து தடுத்துட்ட. 2வது, அந்த ஏழை அவங்க மிஸ்ஸஸை காப்பாற்றிருக்கலாம், அவங்க பசங்க லைஃப் செட்டில் ஆகிருக்கும், அவனுக்கும் ஒரு பணம் கிடைச்சிருக்கும், வாழ்க்கையில் செட்டில் ஆகிருப்பான், அதை நீ தடுத்துட்ட. 3வது, அந்த கேப்டன் இன்றைக்கி அரெஸ்டாக இருந்தால் அவர் ஸ்டேஷனில் இருந்திருப்பார், கப்பலுக்கு போயிருக்க முடியாது. இன்றைக்கி ஷிப்பில் போயிருந்தால் அவர் இறந்துருப்பார், அவரோட கப்பல் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும். அதனால் அவர் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு போயிருந்தால் அவரோட உயிர் பாதுகாத்திருக்கலாம். ஸோ இந்த 3 விஷயங்கள் நடந்திருக்கும். ஆனால் நீ அவசரப்பட்டு நீ செஞ்சதுனால அந்த பணக்காரனோட கர்ம பலன்கள் முடியல, அந்த ஏழையோட சந்தோஷம் கெட்டுப்போச்சு, அந்த கேப்டனோட உயிர் போயிடுச்சு, அது காரணமாக நீ இருந்துட்டியே அப்படின்னு சொல்கிறார். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். அதாவதுங்க, இறைவன் எந்த சூழ்நிலைகள் நமக்கு கொடுத்தாலும்
ஒரு புரிதல் தன்மைக்காக தான் கொடுக்குறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஒரு வேலை செய்கிறீங்க, அந்த வேலையில் ஒரு சிக்கல் வந்துருச்சு, ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க, ஒரு லாஸ் ஆகிடுச்சு, ஒரு உறவுமுறை பிரச்சனை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா, எந்த சூழ்நிலைகள் எந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் நடந்தாலும் எதையோ ஒன்று புரிய வைக்கிறதுக்கு தான் அந்த சூழ்நிலைகள் நடக்குதுங்கிறத அக்செப்ட் பண்ணுறது நமக்கு இல்லை. அதை நினச்சிக்கிட்டே என் பொண்டாட்டி இப்படி இருக்கணும், இப்படி இருந்தால் நான் அப்படி இருந்திருப்பேன், என் பிஸ்னஸில் இப்படி லாஸ் ஆகிடுச்சு, அவன் பண்ணதுனால லாஸ் ஆகிடுச்சு, இந்த வேலை எனக்கு கிடச்சிருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன்னு சொல்லி 20 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறவங்கள நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா? எந்த சூழ்நிலைகள் எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் இறைவன் எதையோ ஒரு காரணத்துக்காக தான் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கங்க. அந்த அக்செப்ட் பண்ணுற ஸ்டேட், நீங்கள் அவன் இப்படி பண்ணிட்டான், அவன் பணக்காரன் பையன் விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி கதையில் இவர் உடனே வெளியில் வந்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. அது சால்வ் கிடையாது. ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி ரிசல்ட் கிடையாது. நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா, இந்த வேலை தான் செய்யணும், இந்த பிஸ்னஸ் தான் செய்யணும், என் பொண்டாட்டி இப்படி தான் இருக்கணும், என் புருஷன் இப்படி தான் இருக்கணும், என் பசங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி நீங்களே ஒரு ப்ரீ டிட்டர்மினேஷன் ஸ்டேட்டில் இருக்கிறீங்க. இப்படி தான் இருக்கணும், இதுதான் சரி, இதுதான் சரின்னு நினைக்கிறீங்க. 100% தவறு. இறைவனோட கணக்கு வேறு. ஸோ எப்போவுமே எதுவுமே நீங்கள் டிசைட் பண்ணாதீங்க. ஒரு கெட்ட சூழ்நிலைகள் உங்கள் பாஷையில் சொன்னால், இந்த சூழ்நிலை நடந்துருச்சுன்னா ஒரு லாக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, எதையோ உணர்த்துறதுக்கு தான் இந்த இறைவன் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வரும். அதை விட சிறப்பான வேலை, அதை விட சிறப்பான உறவு, அந்த உறவு முறை மேலும் சிறப்பாக கோயின்சிடென்ஸ் ஆகிறதுக்கு நீங்கள் நினச்ச படிப்பு, நீங்கள் நினச்ச பணம் எல்லாமே லைஃப்பில் வரும். எப்போ வரும்? நீங்கள் அந்த ரெப்பிட்டேட்டிவ் தாட்ஸ்னு சொன்னேன் இல்லைங்க, நீங்களாக ஒன்று முடிவு பண்ணிவிட்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கிட்டு அந்த எண்ணங்களுக்கு எப்போ நீங்கள் உயிர் கொடுக்குறீங்களோ, இப்போது அந்த தோட்டக்காரன் அமைதியாக நின்றுட்டே இருந்திருந்தால் பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும். அந்த கேப்டன் செத்துருக்க மாட்டான். அந்த ஏழை அவனோட மனைவிக்கு அவனோட குடும்ப சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். அவ்வளோ பெரிய பணக்காரனுக்கு அந்த போன பணம் வந்து பெரிய பணம் கிடையாது. அமைதியாக இருந்திருந்தால் நடந்திருக்கும். ஆனால் வந்த எண்ணங்களுக்கு உணர்வுகள் கொடுத்தான். அந்த தோட்டக்காரன் வர எண்ணங்களுக்கு உணர்வுகள் கொடுத்து சப்போர்ட் பண்ணி அதுக்கு சக்தி கொடுத்தான். உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடந்தது? அதோட ரிசல்ட் என்ன? எதுவுமே நினச்சது நடக்கலை. இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஸோ எந்த சூழ்நிலைகள் நடந்தாலும் இறைவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்களை தான் செய்வார் அப்படிங்கிறத நம்பிக்கைத்தன்மை நீங்கள் வைங்க. இந்த ஒரு கதை போதுங்க. இந்த கதையை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு வாழ்க்கையில் நடந்த ஏகப்பட்ட வருத்தங்கள், கஷ்டங்கள், கோபங்கள் எல்லாமே வாழ்க்கையில் நம்மளை ஒரு புரிதல் தன்மைக்காக தான் சில நபர்கள் மூலியமாக நமக்கு வருதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ஸோ வர எண்ணங்களுக்கு உணர்வுகள் கொடுக்காமல் அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்தாலே போதும், உங்களோட ரிசல்ட் சூப்பராக இருக்கும். சரி சார், எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது சார், சினிமா மாதிரி ஓடுது சார், நான் என்ன செஞ்சால் இதுலேருந்து வெளியில் வரலாம்? இதுதான் கன்க்ளூஷன் பார்ட். அதாவதுங்க, நம்ம மனசு பார்த்திங்கன்னா அந்த எண்ணங்கள் சினிமா மாதிரி ஓடுறதுனால நிறைய நெகட்டிவிட்டியில் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன், அதை பாசிட்டிவிட்டி ஆக்குங்க. எப்படி பாசிட்டிவிட்டி ஆக்கலாம்? அமைதியாக இருக்கிறது. அந்த தோட்டக்காரன் அமைதியாக இருந்திருந்தால் எல்லாமே கரெக்டாக நடந்திருக்குமா? அதுக்காக தான் தியானம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். காலையில் ஒரு 20 நிமிஷம், நைட் படுக்க போகும்பொழுது 20 நிமிஷம் மனசை அமைதிப்படுத்துங்க. ஒன்ஸ் நீங்கள் அமைதிப்படுத்துனீங்கன்னா அந்த எண்ணங்களோட வேகம் கம்மியாகும். தியானம்ங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, அந்த மனசில் ஏற்படுற ஏற்கனவே நடந்த நிகழ்வுகளில் ஏற்பட்ட ஒரு செயல்பாடுகள் அல்லது எண்ணங்கள், அந்த ரெப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் பார்த்திங்கன்னா அதோட வேகங்கள் குறையும். ஸோ ஃபஸ்ட்டு தியானம் பண்ணுங்கள். தியானம்னா நீங்கள் மெடிடேஷன் தெரியணும், யோகா தெரியணும், அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க. அமைதியாக உட்காந்து மூச்சு காற்ற கவனிங்க, வேறு ஒன்றுமே தேவையில்லை. ஓகேங்களா? எனக்கு தியானம் தெரியாது, மெடிடேஷன் தெரியாது, யோகா தெரியாது. ஜஸ்ட் அமைதியாக இருந்து லிசன் பண்ணுங்கள், தட்ஸ் ஆல். அதுக்கப்புறமா செல்ஃப் டாக் ப்ராசஸ். ஸோ அந்த நெகட்டிவிட்டி, அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் உயிர் கொடுக்கக்கூடாது. அந்த எண்ணங்களுக்கு உயிர் கொடுத்ததுனால தான் அந்த 3 பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியாயிடுச்சு. கேப்டன் இறந்துட்டான், அந்த ஏழை ஏழையாகவே இருக்கிறான். அதேமாதிரி அந்த பணக்காரனோட கர்ம பலன்கள் கழிக்கப்படலை. புரியுதுங்களா? அப்போது அந்த எண்ணங்களுக்கு உணர்வுகள் கொடுக்காம அமைதியாக இருந்து நீங்கள் பாசிட்டிவ் செல்ஃப் டாக் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். அதேமாரி அஃபர்மேஷன், எந்த அளவுக்கு உங்களால் பாசிட்டிவாக செயல்படுத்த முடியுமோ அதுக்கு நீங்கள் உருவகங்கள் கொடுத்தீங்கன்னா 100% மாற்றங்கள் நடக்கும். அப்போது நாம் ப்ரெசண்ட்லேருந்து இப்போ என்ன செய்யலாம், இப்போ என்ன வேலை செய்யணும், இது எப்படி சிறப்பாக செய்யலாம் அப்படின்னு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. புரியுதுங்களா? இவ்வளோ தான் ரிசல்ட். ஸோ இப்போ 3 விஷயங்களை நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ எதனால் இந்த ரெப்பிட்டேட்டிவ் தாட்ஸ் நமக்கு எங்கேருந்து வருது, எந்த சூழ்நிலையினால் வருது,
அதுக்கு எப்படி நாம் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்கணும், அது பாசிட்டிவ் ஆகணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற 3 விஷயங்களை சிறப்பாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கன்க்ளூஷன் என்னென்னாங்க, எந்த விஷயங்கள், எந்த சூழ்நிலைகள், எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் எல்லாமே ஒரு நன்மைக்காக தான் நடக்கும். நீங்கள் இறைத்தன்மையோட, இறை நம்பிக்கையோட, சரி எதையோ ஒன்று உணர்த்துறதுக்கு தான் நடக்குது, இந்த எண்ணங்கள் வருதுன்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களுக்கு பதிலளிக்காமல், ரெஸ்பான்ஸ் பண்ணாமல், அது வந்து கூப்பிடாத நம்ம விருந்தாளி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட மதிப்பு கொடுக்காம நீங்கள் பாசிட்டிவாக செல்ஃப் டாக் ப்ராசஸ் பண்ணி அஃபர்மேஷனை நீங்கள் செயல்படுத்தி இறைவன் ஒரு காரணமாக தான் இதை செயல்படுத்தியிருக்கிறாருன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் செய்கிற வேலை ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த இறைவன் அல்லது நமக்கு மேலே இருக்கிற சக்தி என்ன செய்யணுங்கிற பாசிட்டிவ் இன்ட்யூஷனை கொடுப்பான். ஒன்ஸ் நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம். இவ்வளோ தாங்க வாழ்க்கை. ஸோ வாழ்க்கைங்கிறதுல சில பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும்னு சொன்னீங்கன்னா அந்த ரெப்படிட்டிவ் தாட்ஸை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் இருந்தாலே போதும். நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். செயல்படுத்தி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு 100% பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நலமாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.